எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சேகுவராஜ் ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய்க்கு எதிராக அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல. அவருடைய மனைவி விவாகரத்து வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. ஆனால் இதற்கு முதல் சூத்திரதாரியாக முதலமைச்சரின் தங்கை செல்வி அவர்கள் தான் பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்களே பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி சார் இதெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? எந்த பெண்ணாவது ஒரு ஒரு பெண் இன்னொரு பெண்ணை நீங்க டைவர்ஸ் பண்ணுங்க யாராவது கேட்பாங்களா? அது மாதிரி சொல்லுவாங்களா? யாராவது அட்வைஸ் கொடுப்பாங்களா? அந்த மாதிரி என்ன இது? ஒரு சொன்னால் கூட ஒரு காரணம் வேணும். நீங்க என்ன மறுக்கணும்? இப்போ விவாகரத்தை அப்படியே கேட்டால் கூட நீங்க என்ன சொன்னோம்? அவங்க விவாகரத்து கேட்கிறாங்க, நான் கொடுக்க மாட்டேன், என் மேல சொன்ன குற்றச்சாட்டுலாம் பொய்யான குற்றச்சாட்டு, அதை சொல்லுவீங்களா? நீங்க ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் தானே பண்றாங்க. விவாகரத்தை அப்ளை பண்ணிருக்காங்க சார், ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் தானே பண்றாங்க. சும்மா பண்றாங்க, பொழுது போல என்டர்டைன்மெண்டா பண்றாங்க. சில குற்றச்சாட்டு வைக்கிறா, அந்த குற்றச்சாட்டை மறுங்க. அந்த மாதிரி எனக்கும் அந்த நடிகைக்கும் எந்த நடிகைக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு பேசுங்க. அதானே செய்யணும். அதை கடந்து போயிட்டு இவங்க தூண்டி விட்டாங்க அவங்க தூண்டி விட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்போ இந்த நடிகையோட குமாரடி கூத்து குமாரடி இருக்கு, அது யார் தூண்டி விட்டது? குஷியானந்தா கேட்கணும்ல. அங்க மாமா வேலை பண்றவன் ஒருத்தர் இருக்கான், அவன் ஜெகதீஷா அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்குல்ல. உன்னை சுத்தி பார்த்தீங்கன்னா அழுக்க வச்சுக்கிட்டு இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க, இது அரசியலுக்காக நீ பண்ற, இது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீ மறுக்கலையா? இன்னைக்கு வரைக்கும் மறுக்கணுமா இல்லையா? ஒரு ஒரு குற்றச்சாட்டு பார்க்கும்போது அது அந்த குற்றச்சாட்டு நம்ம நம்புற மாதிரி இருக்கணும். அவங்க சொல்றாங்க இருக்கிறத அப்படியே சொல்றாங்க. ஊடகத்துல கூட இதை வாதிக்கூடாதுன்றாங்க. அப்ப எவ்வளவு நேர்மையா இருக்கு. நீ என்ன பண்ற? உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸே வச்சு என்ன செய்யற? ஐட்டம்னு போடுற. உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொண்டாட்டிய ஐட்டம்னு பாத்தீங்கன்னா தன் சொந்த கூலி ஆட்கள் வச்சு செய்ய வைக்கிறது யாருன்னு கேட்டா அது விஜய் தான். அப்ப எவ்வளவு கேவலமான நீ? யார் ஐட்டம்? சங்கீதா ஐட்டமா? நீ சுத்தி நடிகையோட சுத்தி இருக்கீங்க, அதுக்கு ஐட்டமா? சொல்லுங்க, யார் ஐட்டம்? தப்பான விஷயம் இதெல்லாம். யாருமே நான் உங்களுக்கு உங்க ஊடகத்தில் நான் பதிவு பண்றேன். முரசொலி செல்வம் அவர்களுடைய துணைவியார் செல்வி, இவங்களுடைய பேத்தி லண்டன்ல படிக்கிறாங்க. விஜயோட மகளும் லண்டன்ல படிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் அவங்க நட்பு முறையில கேட்டா இந்த மாதிரி தாத்தா இருந்த உடனே அவங்க சொல்றாங்க, அவங்க சங்கீதா ஒரு குடும்ப நட்பு முறையில் தான் வராங்க. அப்படி பார்த்தா எஸ்ஏசி கூட போனவரு அதே டெத்துக்கு போனவர் போட்டோ வச்சுட்டு பாத்தீங்களா யார் இருக்கிறாங்க பாத்தீங்களா? அது ஒரு பேச்சா? அது ஏற்புடைய என்ன வாதமா? அது இதெல்லாம் அற்பத்தனமான சுட்டி காட்டல்களோட இருக்கிற அந்த வாதம். இது என்னன்னா தூண்டி விடுறாங்க. தூண்டி விடலாம், இப்பதான் தூண்டி விடணும் கிடையாது. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாமே, அதை ஏன் கட்சி தொடங்கும் போதே பண்ணிருக்கலாமே. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பல நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டே வராங்க. உச்சபட்சமா நயினார் நாகேந்திரன் சொல்லும் போது பார்த்தா இவங்க மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னா இது அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்படி ஆயிருக்காரு. இவங்க டிசம்பர்ல வழக்கு தொடர்ந்தாலும் கூட பார்த்தா அதுக்கு கோர்ட்ல பெண்டிங்ல தான் இருக்கு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த நிலையில பார்த்தீங்கன்னா நீங்க அந்த மறுக்காம ரெண்டு பேருமே கடந்து போறீங்க. அப்ப உண்மை நாடுது இல்ல. இதை தாண்டி பல விஷயம் உங்களுக்கு தெரியும். போட்டோக்களை அடுத்தடுத்து எழுதிடுறாங்க. அப்போ உங்களை இன்னும் உஷ்ணப்படும். இப்போ சங்கீதா சூடாக்குறது தானே. என்ன கோபத்துல இருக்கிறாங்க சார். அடுத்த கட்டம் நீங்க என்ன பண்றீங்க? நாய்க்குட்டி வச்சிருக்க மாதிரி போட்டோம், லவ் ஃபார் எவர்னு ஒரு ட்விட்டு, அப்புறம் நார்வே பயணம், வெளிநாட்டு பயணம், இதெல்லாம் தகவல் போகும்போது எவ்வளவுதான் பண்ணுவாங்க. நான் கேட்கிறேன், இப்போ எப்படி நீ சொல்லு, தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் நீ தனி விமானத்தில் போறதானே? தேர்தல் முடிஞ்சது தான் நீ நாய்க்குட்டி தூக்கி வச்சுக்க வேண்டியதானே? தேர்தல் முடிஞ்சதுதான் லவ் ஃபார் ட்விட்டு போட, தேர்தல் முடிஞ்ச பிறகு நீ நார்வே போக வேண்டியதானே? ஒரு அரசியலுக்கு வெக்கமானடா உனக்கு? அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டு நடிகை பின்னாடி சுத்திட்டு வெக்கமால உனக்கு? சொல்லுவாங்க, அது என்ன நடிகை? இது அனைத்தும் தனிப்பட்ட வாழ்க்கை தான். தனிப்பட்ட வாழ்க்கை. அது என்ன சத்தியம்? நீங்க எவ்வளவு நாள் பேசுறது எல்லாம் இந்த கதையிலே இருக்கீங்க. நீங்க எவ்வளவு காலத்துக்கு இப்படியா இருப்பீங்க? ஒரு தலைவரா நான் கேட்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை உன்னால சுத்தமா வச்சுக்காத போது பொது வாழ்க்கையில நீ எப்படி சுத்தமா இருப்ப? தனிப்பட்ட வாழ்க்கையில பயணிக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ரொம்ப குறைவு, மிக மிக குறைவு. ஒரு மனைவி கடந்து என்ன சார் கேட்டா மனைவிக்கு வேணா மச்சினி ஒன்னா இருக்கலாம். ஆனா பொது வாழ்க்கையில் அப்படி கிடையாது. கட்சியில பல பெண்கள் இருப்பாங்க.
அரசு துறையில வந்து பார்த்தா பல பெண்கள் பணியாற்றுவாங்க. எப்படி உன்னால பாதுகாப்பு இருக்கும்? தனிப்பட்ட வாழ்க்கையை உன்னால சுத்தமா வச்சு, பொது வாழ்க்கையை உன்னால எப்படி சுத்தமா பயணிக்க முடியும்னு கேட்கிறேன் நானு. தெளிவா கேட்கிறேன் நானு. எல்லாரும் என்ன சொல்றீங்க? அவர் தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் தனிப்பட்ட வாழ்க்கை, அப்படிதான் குஷ்பு சொல்றாங்க. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேச வேண்டாம். தனிப்பட்ட வாழ்க்கையை பேச வேண்டாம். இப்ப நான் கேட்கிறவங்க கேட்டா, ரவிமோகன் வந்து விவாகரத்து பண்ணாரு, அது தனிப்பட்ட வாழ்க்கை தான். நீங்க என்ன செஞ்சீங்க? குஷ்பு என்ன பண்ணாங்க? இன்னைக்கு அன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில அமைதியா இருந்திருக்கணும்ல. அப்போ அவங்க என்ன ஆர்த்திக்கு ஆதரவா பல ட்வீட்டுகளை போடுறாங்க. என்ன ட்வீட்லாம் போடுறாங்க கேட்டா வந்து, நீங்க இன்னும் வலிமையாகணும், உங்களுக்கு வந்து உங்களோட சக்தி அதிகரிக்கட்டும், இப்படிலாம் எதுக்கு போடணும்? போன் பண்ணி சொல்லிடலாமே. அப்ப அது பர்சனல் இல்லையா? எல்லாரும் இவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட நான் சொல்ல மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமா இருக்கணும் சார். பொது வாழ்க்கைக்கு வரீங்க நீங்க, உங்களோட சேர்ந்து பல பெண்கள் பயணிக்கிறவங்க, அதுவும் பாலியல் ரீதியான குற்றத்தை வச்சுக்கிட்டு நீ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது தனிப்பட்ட வாழ்க்கை நீ சொல்வ? நான் கேட்கிறேன். முதலமைச்சராக போற, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு நீ தான் தரணும். நீயே வந்து நடிகை பின்னாடி சுத்தினா எப்படா நீ நடிகை பெண்கள் பாதுகாப்பு பத்தி நீ பேச முடியுமா? ஏன்னா நீ அவங்க 52 வயசுல நீ வந்து பாத்தீங்கன்னா வந்து பாலியல் வந்து ஜல்சா பண்ணிட்டு இருக்கிற சார். இங்க எந்த ஒரு பெண்ணும் விஜய் எனக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்தார்னு யாரும் துன்புறுத்தல் செய்தா புகார் தர வேண்டியது இல்ல. நடத்த சரியினால முடிஞ்சு போச்சு. நடத்த சரியினால முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் புகார் வேற தரணுமா? நான் கேட்கிறேன். இப்ப கூட மகளிர் ஆணையம் விசாரிக்கிட்டவே. எதுக்கு அந்த ரூட்ன்ற அமைப்பு? ஜெயதிஷிட்ட ரூட்னு ஒரு அமைப்பு இருக்கு. எதுக்கு அது? நடிகைகள் மட்டும் வச்சு வியாபாரம் பண்றதுக்கு. எதுக்கு அது? ஏன் அதை பண்ணணும்? அவங்க ப்ரொஃபஷனல் அவங்க பாத்துக்கிறாங்க சார். நீங்க அதை புரோக்கர் வேலை பண்றீங்க. அதை விசாரணை பண்ணாலே விஜயோட குட்டு வெளிப்பட்டுரும். ஸோ பெண் பித்தர்கள் சார். வந்து விஜய் வந்து பெண் பித்தர்கள் ப்ரூவ் ஆயிடுது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா புகார் தரலன்னா நீ யோக்கியனா இல்லையா நீ? ஸோ இதெல்லாம் வந்து அதான் நான் சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் ஒரு வாதத்துக்கு ஏற்படும். ஆனா உண்மை என்ன என்பது மக்களுக்கு நல்லா தெரியுது. இவன் வந்து பார்த்தா இவன் வந்து எப்போ வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருந்தான். இதை நேற்று முந்தானத்தோட முடிஞ்சிச்சு. என்னைக்கு சங்கீதா போய் கோர்ட்ல தாக்கல் பண்ணதோ அந்த செய்தி வெளியாச்சு காட்டு தீ மாதிரி. உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டுலாம் கிடையாது. புரியுதா? நீ ரோட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஓட்டு கூட கிடையாது உனக்கு. எப்படி சார் ஒரு விவாகரத்து செய்தியால ஒட்டுமொத்த தமிழ் சார்? கண்டிப்பாங்க. என்ன குற்றச்சாட்டு அடிப்படை விவாகரத்து? ஒரு விவாகரத்துன்னா விவாகரத்து குற்றச்சாட்டு என்ன? நடிகையோட வந்து பார்த்தா வந்து திருமணத்தை கடந்த உறவுல இருக்கிறாரு. அதெல்லாம் நேரடியா சொல்லிடலாம். கள்ள உறவுல இருந்தாருன்னு அர்த்தம். திருமணத்தை கடந்த ஒரு டீசெண்டா ரொம்ப சொல்லணும்னா கள்ள உறவு தானே சார் இது? கள்ள உறவுல இருந்தாருன்னு சொல்றாங்க. அது வந்து அசிங்கம் இல்லையா? அவமானம் இல்லையா? என்ன வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு துரத்திட்டாருன்றாங்க. அது வந்து ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்படுற அநீதி கிடையாதா? இதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்களா? பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் இல்லை, சாப்பாடு இல்லை, பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என் உரிமையை பறிக்கிறாரு, இவ்வளவு குற்றச்சாட்டு பார்த்துட்டு என்ன விஜய் வாங்க நாங்க உங்களுக்கு வாக்களிக்கிறோம் சொல்லுவாங்களா? சார் நார்மலா ஒரு டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்றா, நார்மல் டைவர்ஸ் கேஸ்ல என்ன குற்றச்சாட்டு? என்னுடைய கணவன் என்ன நல்லா பாத்துக்கிட்டாருன்னா டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க சார். நான் கேக்குறேன் சார், டைவர்ஸ் கேஸ் அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. முதல்ல என் கணவர் நல்லா பார்த்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்து சொன்னா அப்ப இவங்களுக்கு வேற ஏதாவது தொடர்பு அப்ப சேர்த்து குற்றச்சாட்டை மேல வச்சா அப்படி கிடையாது சார். எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா சரி, இப்போ கூட நீங்க சொல்லுங்க, அவங்க என்ன ரெக்யர்மெண்ட் கேட்டா கொடுத்துருங்க, டைவர்ஸ் விட்டா பண்ணிட்டு போறாங்க. அவங்க ரெனுமரேஷனுக்காக தான் இப்ப பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் சார். திருப்பி எப்படி எப்படின்னா பாதி சொத்து வந்து வாங்கி பாதி சொத்துன்னு கேட்டா கேட்கறது பாதி இல்ல, முழுசா கூட உரிமை இருக்குல்ல அவங்களுக்கு. விஜய்க்கு விஜய்க்கு வந்து முழுக்க அவங்க அக்காவோ தங்கையோ அண்ணனோ தம்பியோ கிடையாது. அம்மா அப்பா இருக்கிறாங்க. அவங்க தனி செட்டில்மெண்ட் அவங்க வந்து அவங்க வருமானம் இருக்கு. அப்ப முழுக்க இவரை சார்ந்து இருக்குது. இவர் பிள்ளை தானே. முழு சொத்தை உரிமை இருக்குன்னு நீங்க பாதி சொத்துன்றீங்க. முழு சொத்தை உரிமை இருக்கு சார். சொத்துக்காக போட்டாங்க, சொத்துக்காக கேட்டா அவங்க கேட்கறது அவங்களுடைய உரிமை. நீ ஏன் சொத்துன்னு போறீங்க? இங்க உரிமை பிரச்சனை தான் அங்க நடக்குது. சொத்து பிரச்சனை கேட்கறதுக்கு 6 வருஷம் தள்ளி போடும் சார். இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இங்க டைவர்ஸ் வந்துருக்குன்னா ஒரு நாள்ல முடிவெடுக்க முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. முதல்ல ஒரு நாள்ல டைவர்ஸ் இருக்குன்னா 2021 இருந்து அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரசல் வருது. பிள்ளைகள் 2 பேரும் ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிறாங்க. ஒரு அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சாங்கன்னா உளவியலா பாதிக்கப்படுவாங்க. அப்போ அவங்க கண்டினியூ வந்து எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில கண்டினியூ பண்ணணும். அப்போ அவங்க வந்து தாக்கு பிடிக்கிறாங்க. அதை கலந்து இவர் 2 முறை வந்து அஷூரன்ஸை கொடுக்குறாரு. இனிமே நான் வந்து அந்த மாதிரி எதுவும் தப்பு எதுவும் பண்ண மாட்டேன்னு அஷூரன்ஸ் கொடுத்தா சொல்றாங்க. அப்ப அதையும் கலந்து அந்த வாக்குறுதியெல்லாம் தாண்டும் போது ஒரு எல்லையை தாண்டி அந்த தொடர்ந்து அந்த நடிகை போட்டோக்களை வெளியிடும் போது படிக்கலையா நீங்க? அப்போ ஒரு கட்டத்து மேல அவங்க தள்ளப்படுறாங்க. அவ்வளவுதான் உண்மை. இதை நீங்க தேர்தலை வச்சு முடிச்சு போடுறீங்க. என்னன்னா தேர்தல் நேரத்தில் என்ன
தேர்தலை கொண்டு வந்து மே மாதம் வைக்கிறது யாருடைய பொறுப்பு? அவங்களுடைய தொடர் போராட்டம் அவங்க கிட்டே இருக்கு. தேர்தல் வந்து அப்போ வருது. அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணும் போது அந்த முடிவு எடுக்கிற அந்த காலகட்டத்தில் தேர்தல் வருது. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க, தேர்தல் எப்போ சொல்லுங்க? நீங்க தேர்தல் எப்போ? நிச்சயமாக எல்லாம் கிடையாது. தேர்தல் எப்போன்னு கேட்டேன். தேர்தல் என்னைக்கு? தேதி அறிவிச்சாச்சா? அவ்வளவுதான். ஆனா அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க சார். நீங்களே சொன்னீங்க சார், இந்த ஒரு வழக்கு போதும் ஒட்டுமொத்த வாக்கும் வராது. ஆமா சார். காரணம் என்னன்னா குற்றச்சாட்டு தெளிவா தெரியுது. அரசியல் சார், அரசியல் முடக்க நினைப்பதற்கான பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் குற்றச்சாட்டு மட்டும்தான் இங்க முக்கியம். நான் கேட்கிறேன், உனக்கு அறிவு எங்க போச்சு? மனைவி எடுத்து வீட்டை விட்டு துரத்துற, எங்க போவாங்க? கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, என்ன உத்தரவாதம் கொடுக்குற? குழந்தைய சரி, மனைவி கருத்து வேட்டுமே, பிள்ளைகள் என்ன பண்ணுச்சு? மனைவி கருத்து வேட்டுமே சார், பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? பொம்பளை பிள்ளை என்ன பண்ணாங்க? நான் கேட்கிறேன். பிள்ளைகளை வேணாம் முடிவு. ஆமா சார், பிள்ளைகளும் சார் என்ன நடந்து தெரியாது உங்களுக்கு. ஜெகதீஷ வந்து சட்டையை பிடிச்சி கேட்கிறான். என்ன கேட்கிறான்னு கேட்டா, எங்க அம்மா எங்க வாழ்க்கையே பாழாக்கிட்டியே, எங்க வாழ்க்கையே பாழாக்கிட்டா பாவின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி அடிக்க போறான். எதுக்காக அடிக்க போறான்? பெட்ரூம்ல அம்மா இருக்கிற இடத்துல ஒரு நடிகை இருக்கிறா. அப்ப அதை பார்க்கும் போது அவன் கொந்தளிக்கிறான். நீங்க சும்மா இருப்பீங்களா? நான் கேட்கிறேன். நீங்கள நான் யாராலும் சும்மா இருக்க மாட்டோம். தூக்கி போட்டு அவனை மிதிப்போம். யாரை மிதிப்போம்? அப்பனை மிதிப்போம். எங்க அம்மா இருக்கிற இடத்துல எப்படா சொல்லி சட்டையை பிடிப்போம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் யாரை பிடிக்கிறான்? யார் கூட்டு வந்து புரோக்கர் வேலை பண்ணா அவன் சட்டையை பிடிக்கிறான். தப்பாது. அப்ப அவனை அடிச்சு அந்த பையனை அடிச்சு வெளியேற்றுறாரு. அது தப்பு இல்லையா? அது அறிவுனா? நான் கேட்கிற ஒரே வார்த்தை, லவ் ஃபார் எவர் ஒரு ட்வீட் போடுறீங்க. நல்லா தெரியும் இவர் இன்னொரு பெண்ணோட கணவர் தெரியும். நீங்க பிறந்த நாளுக்கு லவ் ஃபார் எவர் போறீங்க, என்றென்றும் காதல் நீங்க வந்து ட்வீட் போடுறீங்க. இது நல்ல ஒரு ஒழுக்கமான பெண்மணி செய்யக்கூடிய காரியமா? நீங்க சொல்லுங்க. இப்ப உங்க வீட்டிலே சொல்றாங்க சார், எங்க வீட்டிலே சொல்றாங்க. எங்க வீட்டுல சொல்ல மாதிரி வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க இளம் வயசா இருப்பீங்க. உங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெண் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. ஓப்பன்ல, அதுவும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சாலும் பரவாயில்ல, ஓப்பன்ல சதீஷ் லவ் ஃபார் எவர் அப்படின்னு அனுப்புறாங்கன்னு வச்சு வீட்டில் இருக்கிற என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு அது பங்கே இல்லாத கூட இருக்கட்டும் சார், என்ன நினைப்பாங்க? என்னங்க இந்த மாதிரி அனுப்புறாங்க, அசிங்கமா இருக்குங்க. வெளியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை வந்து எப்படிங்க இந்த மாதிரி தகவல் கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்கல்ல. தொடப்பரை கொண்டு போய் அடிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா அப்போ உனக்கு அறிவு வேணாமா? மன்சூர் ஒரு மேடையில வந்து பேசுறது உனக்கு மானமே போச்சுட்ட. எது நீங்க எப்படி பண்ணா? ஐநா நாகேந்திரனுக்கு நீ அறிவுரை சொல்ற, நாகரிகம் கொடுத்து அறிவுரை சொல்ற. ஆனால் இன்னொரு பெண்ணோட கணவன் தெரிஞ்சிருந்தா அவனுக்கு லவ் ஃபார் எவர்னு ட்வீட் போடுறிய, நீ எப்படிப்பட்ட பொம்பளைன்னு கேட்கிறேன் நாங்க. ஓகே, விஜய் அவர்கள் 60க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கு. இருக்கட்டும், அத்தனை பேரும் 60 பேர் வேணும்ன்றீங்களா? இல்ல சார், அத்தனை ஹீரோயினும் விஜய்க்கு ஆதரவா போட்டோ போட்டுருவாங்க. எடுத்து நான் வந்து இதெல்லாம் போட்டோ போறத பத்தி பேச்சு இல்ல. போட்டோ எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. போட்டோ படத்துல கட்டி பிடிச்சி நடிக்கிறது பிரச்சனை கிடையாது. தனிப்பட்ட முறையில ட்விட்டர்ல வந்து லவ் ஃபார் எவர் போட்ட நடிகை யாரு? அடுத்த எந்த நடிகையை சொல்லுங்க நீங்க. அது தவறு இல்லையான்னு கேட்கிறேன் நானு. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஜித் கூட நடிச்சிருக்கீங்க. நீங்க போடுங்க, இந்த விடாமுயற்சியில படம் நடிச்சீங்கல்ல, இந்த அஜித் பிறந்தநாள் போடுங்க, லவ் ஃபார் எவர் போடுங்க பாருங்க ட்விட்டர். காது எங்களுக்கு குத்தியாச்சு ஏற்கனவே. சும்மா இதெல்லாம் வந்து சத்யேஷ் தப்பு. ஏன் இப்போ யோகி பாபு சொல்லுங்க, லவ் ஃபார் எவர் அவர் பிறந்த நாள் சொல்லுங்க சார். சங்கீதா அவர்கள் நினைச்சிருந்தா த்ரிஷான்னு பெயரை குறிப்பிட்டு சார். திருப்பி நீங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. அவங்க பேரை குறிப்பிடல. நமக்கு வந்து ஒரு அனுமானிக்கிற சக்தி இருக்கு. லவ் ஃபார் எவர் போட்டது யாரு? போட்டோக்களை வெளியிட்டது யாரு? அடுத்தடுத்து அவங்க நேரடியா சொல்லாததுக்கான கொஞ்சம் அவகாசம் இருக்கு. போறத சொல்லிடுவாங்க. சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க தானே? இப்ப பிரஸ் மீட் ரெடி ஆகுது. பிரஸ் மீட்ல அவங்க சொல்ல போறாங்க. நீங்க பண்ற அட்ராசிட்டிக்கு வெளியே வரப்போகுது. அடுத்தடுத்து அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து மனைவி வந்து மகன் மகள் எல்லாரும் பேட்டி கொடுப்போம். அப்ப தெரியும் உங்களுக்கு நீ எவ்வளவு அட்டகாசம் உள்ள நீ பண்ணிருக்கிறன்ட்டு. ஏதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாகரிகமா அவங்க கடந்து போறாங்க. நீ பண்ணது ஓவர். சினிமால இருக்கிறவன் அப்படி இப்படி இருக்கிறான்னு சொல்லுவாங்க சார். எப்பவுமே வீட்டுக்குள்ள வைக்கிறோம் சார். வீட்டுக்குள்ள வச்சு நீ வந்து நீ அவங்க முன்ன அடிக்கலாம், நீ அவங்கள அடிக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள அதுக்கலாம். வீட்டை விட்டு வெளியே துரத்துறது என்ன பழக்கம் அது? நான் கேட்கிறேன், அது எவ்வளவு தப்பு? ஒரு பெண்ணை நீங்க வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க, அவங்க எங்க போவாங்க? யார் வீட்டுல இருப்பாங்க? அப்பா அம்மா இருந்தாலும் கூட சார் எப்படி சார் எவ்வளவு அசிங்கமா இருக்கலாம் அவங்களுக்கு? அது தப்பு இல்லையா? அது அம்மா அப்பா வீட்டை விட்டு துரத்துறேன்.
அம்மா அப்பா தான் வச்சுக்கல, பொண்டாட்டி கூட வச்சு. சரி, பிள்ளைகள் தான் பண்ணுவாங்க. நீ என்ன செய்யணும்? ஒரு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிறான், நீ சாயந்தரம்னா 6 மணினா போதையில படுத்துக்கிற. அவன் பிள்ளையோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் கூட போறான், எங்க போறான், ஒரு வழி தகப்பன்னா வழிகாட்டுதல் வேணும்ல. தகப்பனால தான் வழிகாட்டுதல் தர முடியும். தாயால வந்துட்டு அன்பை தர முடியும். தந்தையால் தான் ஒழுக்கத்தை தர முடியும். நீயே ஒழுக்க கெடா இருக்கிற, 6 மணிக்கு சரக்கு அடிக்கிற, கண்ட நடிகையோட ஊற சுத்துற. அப்போ எப்படி இருக்கும் அவனுடைய பையனுடைய லைஃப், ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஒரு பெண் குழந்தை இருக்கு, அறிவு வேணும் அவனுக்கு, வைத்தியரான தண்டனி. இதற்கு முன்பாக தமிழ் சினிமால எத்தனையோ விவாகரத்துகளை நம்ம பார்த்திருக்கோம். தொடர்ந்து ரவி மோகனா இருக்கட்டும், சைந்தவி, இப்படிலாம் இருக்கும்போது கூட அவங்களுடைய அந்த விவாகரத்து அந்த வழக்குக்கான அந்த கடிதம் வந்து வெளியே வரல. இது வந்து வெளியிடப்படும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, அது ஒரு பெரிய இது கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அட்வொகேட் யார்ட்டையாவது கேட்டு பாருங்க. அது வந்து ஓப்பன் டாக்குமெண்ட். பெட்டிஷனர் சங்கீதா பெட்டிஷன் தான் சார். பெட்டிஷன் வந்து ஓப்பன் டாக்குமெண்ட். அது அப்படியே சொல்றது, அது வெளியே வரக்கூடாதுன்னா ஒண்ணும் கிடையாது. வழக்கறிஞர் கூட கொடுக்கலாம். ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இன்னொரு ஜெராக்ஸ் ஒருத்திட்ட போனா அது அந்த ஜெராக்ஸ் எத்தனை ஜெராக்ஸ் ஆகி வெளியே போக சொல்ல முடியாது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதே எஃப்ஐஆர் காப்பி சொல்றீங்களா, நீங்க சொல்லலாம். இது எஃப்ஐஆர் கிடையாது, கோர்ட்ல இருக்கிற ஓப்பன் டாக்குமெண்ட். இப்படியா சொல்றது. ஒரு பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்ல இருக்க அத்தாரிட்டிஸ் எல்லாரும் வந்து பெட்டிஷன் பக்கத்திலே உட்காந்துருக்க மாட்டாங்க 24 மணி நேரம். இல்ல அந்த பீரோ பக்கத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல இதெல்லாம் வந்து ஓப்பன் டாக்குமெண்ட் தான். இது சீக்கிரட் தான் சொல்லலாம். இது வந்து வெளிப்படையாக கோர்ட்ல தாக்கல் பண்ணக்கூடியது சார். அரசே துணை போகுது அப்படி அரசு. நீங்க சார் நீங்க திரும்பி அரசுக்கு நான் என்ன கேட்கிறேன், திரிஷாவோடு பயணிக்கிறாரு. ஒரு பயணிக்கிறாருன்னா அந்த டிக்கெட் வெளியாகுது. விஜய் யாரோட பயணிக்கிறாரு? நீங்க ஏன் சார் பயணிக்கிறீங்க? டிக்கெட் ஓப்பன் சார், டிக்கெட் ஓப்பன் டாக்குமெண்ட். ஒருத்தவங்க தனி ரகசியமா டிக்கெட் இல்ல சார், ரகசியம் டிக்கெட் வந்து ஓப்பன் டாக்குமெண்ட் சார். அது சார் ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் பயணிக்கிறாங்க சார். அவங்களுக்கு சார் 1,00,000 பேருக்கு சம்பந்தப்பட்ட தேவைப்பட்டா வெளியாகும். இதெல்லாம் இப்ப நான் கேட்கிறேன், அண்ணாமலை கூட தான் சொன்னாரு இந்த போட்டோ எப்படி வெளியே வந்துச்சு, நான் வந்து இது ஏர் இந்தியா கடிதம் எழுதுறேன்னாரு. வந்துச்சா பதில்? இப்போ இன்னொரு கதை சொல்லிட்டு இருக்கிறாரு, அது பர்சனல் லைஃப்ன்றாரு. இப்போ அவரே வாயி, எந்த வாயி அன்னைக்கு சொன்ன அந்த வாயி, இது யாருங்கண்ணா வந்து இந்த போட்டோ வெளியிட்டது, இது யாருங்கண்ணா, நான் ஏர் இந்தியாவுக்கு லெட்டர் எழுதியிருக்கேன்னா யார் வந்து இந்த கதை காது குத்துறாங்க அன்னைக்கு. ஏர் இந்தியாவுக்கு லெட்டர் எழுதி வந்துச்சா பதில்? அதே வாயி இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா அது அவங்க தனிப்பட்ட இதுன்னா அவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டது, கோர்ட் சம்பந்தப்பட்டதுன்ற. அப்புறம் நீயே தான் சொன்ன நடிகையுடைய இடுப்பை கிள்ளிட்டு வராருன்னு. அது பர்சனல் இல்லையா? அது ப்ரொஃபஷனல் இல்லையா? நடிகை வந்து இடுப்பை கிள்ளிட்டு வர்றது கிடையாது அரசியல். நீங்க சொன்னது யாரு? இதே அண்ணாமலை தான். ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவன் மாற்றி பேசிட்டு இருக்கிறான் சார். பிரச்சனை இப்போ அது கிடையாது. இதெல்லாம் ஓப்பன் டாக்குமெண்ட். டிக்கெட்டா இருக்கட்டும் எல்லாம் சார். சிசிடிவி இருக்கு சார். நீங்க சொல்லுவீங்களா சார்? நீங்க என்ன போட்டோ எடுக்காத சொல்லுவீங்களா? நீங்க ஏர்போர்ட்டுக்கு போறீங்க, சிசிடிவி இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போங்க, சிசிடிவி இருக்கு. வீட்லயே வெளியில வரணும்னா சிசிடிவி இருக்கு. அபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவீங்க நீங்க? இன்னைக்கு போட்டோன்றது ஒரு மேட்டரே கிடையாது சார். எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவன் கையில செல் வச்சுருக்கிறான். இப்ப நான் கூட வந்து ஒரு போட்டோ எடுத்து இப்படி பார்த்து ஏதோ டைப் பண்ண மாதிரி உங்களை போட்டோ எடுத்துக்க முடியும். என்னால போட்டோ எடுத்து ஒரு மேட்டர் பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு டேட்டுக்கு. சரி, 1000 பாருங்க, முதல் 2 கண்கள் தான் இன்னைக்கு. இன்னைக்கு 1000 கண்கள், 1,00,000 கண்கள். அதான் முதலமைச்சர் சொன்னார், இந்த கழிவறையும் படுக்கை அறையும் தவிர மற்ற அனைத்து இடங்களும் பொது இடமாயிடுச்சு சொன்னார். இதுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? எவனாவது இந்த மண்டையில ஏத்துனீங்களா? யாரும் ஏத்தல. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கழிவறையும் படுக்கை அறையும் தவிர மீதி எத்தனையும் பொது இடங்கள் சார். இப்ப நான் வெளியில போறேன் சார், சிசிடிவி கேமரா இருக்கு. எப்படி நான் ரோட்ல நடக்கும் சிசிடிவி சொல்ல முடியுமா சார்? சொல்லுங்க சார். ஏர்போர்ட்டுக்கு போறேன், பஸ் ஸ்டாண்டு போறேன், எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்கு. என்ன போட்டோ எடுக்குது, ஏன் எடுக்குதுன்னு கேட்க முடியுமா நானு? அவ்வளவுதான். அவன் கையில செல்ல வச்சுருக்கிறான். அவன் வந்து செல்ல நோன்றானா இல்ல என்ன போட்டோ எடுக்கிறான் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம இருக்கிற ஒழுக்கத்துல இருந்துட்டா நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம இருக்கிற ஒழுக்கத்துல இருக்கணும் சார். நீ ஒழுக்க கேடா நடந்துக்கிட்டு நீ ஏன் பயப்படுற? எட்ரா போட்டோ எடுத்து அனுப்புறா, பாத்துக்கலாம். அந்த தில்லு வேணும் சார். போட்டோ எடு, நான் எடுப்பது. உனக்கு அந்த பயம் இருந்துக்கணும். என்னடா அது, நம்ம வந்து மனைவி விட்டுட்டு நம்ம என்னைக்கு நீ வந்து அரசியல் கட்சி தலைவராயிட்டு தனி விமானத்தில் நீ பயணிக்கிற ஒரு நடிகையோட, அதே நீ என்ன செய்யணும்? ஒரு நடிகையோட கல்யாணத்துக்கு கூட நீ போ, மனைவியோட போனாதான் மரியாதை. மனைவியை யாரெல்லாம் மனைவி புறந்தீங்களோ அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு சாவிங்க. இதான் உண்மை. பல பேர் கூத்தியார் வீட்டுல செத்த சரித்திரம்லாம் இருக்கு. பொண்டாட்டிக்கு துரோகம் மட்டும் கூத்தியார் வீட்டுல போய் படுப்பான், அங்கேயே சாவான். இது
அங்கேயே சாவான். எப்படா சத்தம் கணக்கிலே வராத போயிடும். நெஞ்சு அடைக்குதுன்னு சொன்னாரு, தண்ணி கொடுத்தா செத்துட்டாருன்னு இது அவ்வளவுதான், ஹார்ட் அட்டாக் கதையில போயிடும். ஏது கணக்கு ஹார்ட் அட்டாக். கூத்தியார் வீட்டில் போய் சத்தம் எவ்வளவு பேருக்கு தெரியுமா சார்? நீங்க லிஸ்ட் எடுங்க. பொண்டாட்டி கிட்ட சத்தம் வந்தாலும் கூத்தியார் கிட்ட சத்தம் தான் ஜாஸ்தி இருப்பான். ஏன்னா அது துரோகம். பொண்டாட்டியாவது கடைசியா அந்த காப்பாற்றுவா. சரிங்களா? எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து காப்பாற்றின கதைகள்லாம் இருக்கு. கூத்தியார் வீட்டை போய் படுக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சாவான். பொண்டாட்டியே இழப்பான். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிம்மதி இல்லாம இருப்பான். இதுதான் ரத்த கண்ணீர் படம் பார்க்கணும். நீங்கள்லாம் ரத்த கண்ணீரை பாருங்க. எம்.ஆர். ராதா வந்து கிளாஸ் எடுத்திருப்பாரு உட்கார வச்சு. அது படம் கிடையாது, அது பாடம். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.